சரி, கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சா? அது நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் பத்திரிக்கை யாருக்கு கொடுக்க போறீங்க? என்ன நீங்க தெய்வம் மாதிரி வந்து உதவுறேன்றீங்க, முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான். தரகரா பையனா பொண்ணா சந்தேகமா இருக்கு. இந்தடா. அக்கா, எதுக்கு அந்த கிராப்காரி வீட்டுக்கு வரா? அதான் இப்ப செல்வி இன்ஸ்டியூட் போறது இல்லையே. டேய், ஒன்ன படிச்ச புள்ள சும்மா பார்க்க வந்திருக்கா, அது கூடவா தப்பு? இந்தா. எதுக்கு வந்திருப்பா? ஏய், கிடைச்சதா? இங்க ஒரே பறவைகள் சத்தமா இருக்கு, பரவாயில்லையா? வேற வழி இல்லை. வீட்டுக்குள்ள எங்க அப்பா அம்மா, வெளியே என் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வீட்டை சுத்தி ஆளுங்க நிக்கிறாங்க. என்னை என்னடி பண்ண சொல்ற? உனக்கு தான் கண்ணு தெரிஞ்சிருச்சுல. எங்க வீட்டுக்கு எங்க அம்மாவை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் எங்க அம்மா விட மாட்டாங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இரு, இங்க இருந்தா பேசி ஆகணும். This number is currently switched off. Please try again later. ஏய், ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடி. அடிக்கிற மழைக்கு அப்படிதானே வரும். நல்லா ஒத்து கேளு. கூடவே நாட் ரீச்சபிள்னு வேற வருமே. ஆமாண்டி, வருது. அப்போ ஸ்விட்ச் ஆஃப் இல்லை, அது நாட் ரீச்சபிள் தான். மறுபடியும் ட்ரை பண்ணு, கிடைக்கும் கிடைக்கும். This number is currently switched off. Please try again later. ஏய், நீயே பண்ணுடி. இங்க என்ன பண்றீங்க? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? போ, வேலையை பாரு. பாடுறா, வெட்டியா இருக்கிறது இவங்க, வேலை பார்க்க சொல்றது என்னையா? அம்மா உங்களுக்கு டீ போட்டு தரவான்னு கேட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வேணான்னா போ. ஏய், கிடைச்சதா? இரு, இன்னும் கிடைக்கல. என்னடி இது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏய், கவலைப்படாதடி. அது ஸ்விட்ச் ஆஃபாக இருந்தாலும் அவன் மிஸ்ட் கால் அலர்ட்டை பார்த்து திருப்பி கூப்பிடுவான். எப்போ பண்ணுவான்? நீ போன பிறகா? நான் ஏன் போகிறேன், இங்கே தங்கிட்டா போச்சு. நடக்கிற விஷயமா பேசு ஜீவா. இன்னும் 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இங்கே நின்னோம், கண்டிப்பாக வேவு பார்க்கறதுக்கு யாராவது வருவாங்க. என்னடி இது? இது வீடா இல்லை வீரபாண்டி கோட்டையா? கெடுபிடி ரொம்ப ஓவராக இருக்கு. சந்தோஷனை பார்க்க வந்ததுலேருந்து செக்யூரிட்டி ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் பலமாக இருக்கு. ஏய், இந்த ரிங் போகுது. ஹலோ, யாரு? சந்தோஷ், நான் தான். செல்வி, நீயா? எப்படி இருக்க செல்வி? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் ஆவல சந்தோஷ். நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இங்க இருக்கேன், கவலையோட, நிம்மதி இல்லாம. ஏன் செல்வி இப்படி எல்லாம் பேசுற? ஏன், உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்வை கிடைச்ச சந்தோஷம் சுத்தமா எனக்கு இல்லவே இல்லை. கண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க முடியாம இருக்கிறது எவ்வளோ கொடுமையா இருக்கு தெரியுமா? என்னமோ கண்ணு இருந்தும் குருடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. கண்ணு தெரிஞ்சதும் முதலா உங்களை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறவே இல்லை. ஏன் சந்தோஷ்? நான் உன்னை பார்க்க வந்தேன். தெரியும், என் மாமா உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார்ல. சாரி சந்தோஷ், என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ அவமானம். சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு பொய் சொல்லாதீங்க சந்தோஷ். நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நடந்த நிச்சயதார்த்தத்துக்கும்
எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ப்ளீஸ் இதை நீ என்கிட்ட சொல்லணுமா? இல்லை, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாதுல்ல. இப்போ நீ தான் என்னை தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாத செல்வி. தேங்க்ஸ், என்னை இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிட்ருக்கீங்களே. ஏன் செல்வி இப்படி சொல்கிற? உன்னை புரிஞ்சுக்காம தான் இவ்வளோ நாள் உன் கூட பழகினா? உன்னை பார்க்க முடியாம, உன் குரலை கேட்க முடியாம இந்த 3 நாள் நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ம், நான் சொல்ல வேண்டியதை நீங்கள் என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? புரியுது. நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். என்ன பண்றது சந்தோஷ்? அத நீ தான் முடிவு பண்ணணும். ஏய், என்ன சொல்றீங்க? ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டேன் செல்வி. இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உன் கூட தான். மனைவின்னு ஒருத்தி வந்தா அது நீதான். இதே தெளிவு உனக்கும் இருந்தா? ஏன், என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? சேச்சே. அப்ப சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபோன்ல பேசுற விஷயம் கிடையாது செல்வி. இது நேர்ல தான் சந்திச்சு பேசணும். நேர்லையா? சான்ஸே இல்ல சந்தோஷ். வீட்டை விட்டு வாசல் தாண்டி வர்றது கூட ரொம்ப கஷ்டம். மாமா, ஏய், ஹலோ, டேய் நீ தானடா? ப்ளீஸ். ஏண்டா உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது? இருடா, நேர்ல வந்து உனக்கு புரிய வைக்கிறேன். அப்பதான்டா நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. ஏய் அரமண்ட, நீதான் இவளையும் அவனையும் கோத்து விடுறியா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பண்றதெல்லாம் தில்லாலங்கடி வேலை. உனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்குது? இப்ப எதுக்கு அவ போனை போட்டு உடைச்ச? அவ பண்ண காரியத்துக்கு அவ மண்டையை உடைச்சிருக்கணும். எனக்கு அப்பவே இது மேல சந்தேகம் இருந்துச்சு. மூஞ்சி அப்பாரு, எங்கிருந்தாண்டி நீங்க எல்லாம் கிளம்பி வரீங்க? வாடி போயிலாம் சொல்லாதீங்க, அப்புறம் அவள் தான். இந்த மாதிரி பித்தளை மாத்து வேலை பண்ணா உன்னை வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்களா? அப்படியே வர்றாத்திரத்துக்கு ஒண்ணு போட்டனா? கண்ணு தெரியாதவங்க கிட்ட இப்படியா பேசுவாங்க? உனக்கு அறிவு இல்ல? அந்த அறிவு உனக்கு இருந்திருந்தா நீ இப்படி கேவலமா நடந்திருப்பியா? நிச்சயமான மாப்பிள்ள வீட்டுல இருக்கும் போதே திருட்டுத்தனமா அவங்க கூட போன்ல பேசுற. அதுக்கு இந்த கோணம் மட்டும் தூது வேற. ஏய் நீ முதல்ல கிளம்பு. நான் வரேன் செல்வி. என்னது வரியா? போறேன்னு சொல்லு. இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் அவள்தான். ஏன் இப்படி எல்லாரையும் கொடுமைப்படுத்துற? யாரு? நான் கொடுமைப்படுத்துறேனா இல்ல நீ எங்களை கொடுமைப்படுத்துறியா? வேணா வேணான்னு கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? இரு முதல்ல அந்த கம்மு நாட்டிய பொழந்துட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன். ஏன்பா கில்பர்ட், சந்தோஷ் ரொம்ப நேரமா சைலண்ட் மோட்லயே இருக்கானே, என்னன்னு கேட்டியா? என்னத்த கேட்கறது, வந்ததுலேருந்தே மனசுக்குள்ள சோக பாட்டில் பாடிக்கிட்டு இருக்கான். ஏன் அம்பிக்கு என்னாச்சு? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. ப்ளீஸ், நானே குழப்பத்தில் இருக்கேன். ஏன் இப்படி ஆளாளு கலாய்க்கிறீங்க? கஷ்டத்தை உனக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தா உனக்கு தான் நஷ்டம். நாங்கள் இருக்கோம், எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணு சந்தோஷ். செல்வியை நான் 3 நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவளுக்கு கண் பார்வை கிடச்சி எத்தனை நாள் ஆகுது. ஆனால் இன்னும் என்னால் அவளை சந்தித்து பேச முடியல. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செல்வியை நான் சந்திக்காது கூட பிரச்சனை இல்லை. அதை விட கொடுமை இன்னொன்று இருக்குது. செல்விக்கும் அவங்க மாமாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்ற? செல்வி இதுக்கு எப்படி ஒத்துண்டா? அவள் ஒத்துக்கல. அவளுக்கு தெரியாமல் அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. செல்லாது அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தம் செல்லாது. இதுக்கா கவலைப்படுற? விடு பார்த்துக்கலாம். இல்லை, விஷயம் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு. ஏன் அவளே என்ன மறந்துடுன்னு ஏதாவது சொல்லிட்டாளா என்ன? இல்லை, அவளை தேடிட்டு அவங்க பிசிஓ பூத்துக்கு போனப்போ அவங்க மாமா என்னை மிரட்டினான், கேவலமாக பேசினான்.
இனிமே அவளை தேடி வந்தா அவ்வளோதான்னு பயமுறுத்தினான். ஏன்? இல்லை, நேற்று செல்வி வீட்டுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போது செல்வி என் கூட பேச வைக்கிறதுக்கு ஃபோன் போட்டு கொடுத்தாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவங்க மாமா வந்துட்டான். ஐயோ, அப்புறம்? அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி என்னென்னவோ திட்டியிருக்கான். விடுப்பா, குலைக்கிற நாய் கடிக்காது. டோன்ட் வரி, பி ஹாப்பி. விடுப்பா, செல்வி உனக்கு தான். நடுவில் நடக்கிறதெல்லாம் டெம்பரவரி சதி. விடு, எல்லாம் கடந்து போகும், பார்த்துக்கலாம். யாரு? அதை நாங்கள் கேட்கணும்டா. யாரா சந்தோஷ்? நான் தான். சொல்லு சந்தோஷ், யாரு? என்ன அங்கிள்? உன்னை இந்த மாதிரி அடிச்சது யாருன்னு கேட்டேன். அது யாரா இருந்தாலும் தயங்காம சொல்லு சந்தோஷ். இல்லை, ஒன்றும் இல்லை அங்கிள். என்ன ஒன்றும் இல்லை? சின்ன அடி தான். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சும்மா. உன் காயத்தை பார்த்தாலே அது எப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். நீ கஷ்டப்பட்டு பொய்யெல்லாம் சொல்ல தேவையில்ல. இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அடித்த அடியும் இல்லை, அடித்தவன் ஸ்டூடெண்ட்டாக இருக்க வாய்ப்பும் இல்லை. மொத்தத்தில் நீ யாருன்னு தெரியாமலே அடிச்சிருக்காங்க. ப்ளீஸ் அங்கிள், இதை பெரிய விஷயமாக்காதீங்க. எதை பெரிய விஷயம் ஆக்காதுன்ற? உன்னை ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு போவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இது அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? அடி வாங்கினா அந்த வலி தீர்றதுக்குள்ள அடித்தவனை திருப்பி அடிச்சிடணும். அப்போ தான் அவனுக்கு நம்ம மேலே ஒரு பயம் இருக்கும். அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அதுக்கப்புறம் அவனை மன்னிக்கிறதும் தண்டிக்கிறதும் உன் இஷ்டம். அங்கிள், உங்ககிட்ட நான் வேணான்னா சொல்கிறேன். தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு தானே சொல்கிறேன். ப்ளீஸ். நீ இவ்வளோ சொல்கிறதுனால விடுறேன். அதுவும் கூட படிக்கிற பசங்கன்னு வேற சொல்கிறியா? அதான். ஆனால் ஒன்று சந்தோஷ், அடுத்த வாட்டி உன்னை எவனாவது முறைச்சான்னு தெரிஞ்சுது, நீ மன்னிக்கணும்னு நினச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். என்ன மாயா, சந்தோஷ் அடி வாங்கினா உன் கண்ணில் தண்ணி வருது? நத்திங் அங்கிள். மாயா, ஒரு நிமிஷம். என்ன? அழறியா? ஆமா, உனக்காக நான் அழாம வேற யார் அழுவா? சரி, யாரும் நடிச்சா? மாயா, நீயுமா? இப்பதான் அங்கிள் கேள்வி மேல கேள்வி கேட்டு போனாரு. இப்ப நீயும் ஆரம்பிக்காத. உன்னை அடிச்சவங்கள அவர் பார்த்து பாரு. எனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலை. உன் மேல தூசி பட்டா கூட அதை என்னால தாங்கிக்க முடியாது சந்தோஷ். அடிச்சவங்கள திருப்பி அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு சாதாரண காதலுக்காக நீ இவ்ளோ அடி வாங்கணுமான்னு யோசிச்சுக்கோ. என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல. எனக்கு தெரியும் சந்தோஷ், இது அந்த பொண்ணு பிரச்சனை, காதல் பிரச்சனை. கரெக்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் உன் மனசுல ஏதாவது நினைச்சுக்காத. நானா நினைச்சுக்கிறேனா? உன் அமைதிக்கு கூட என்னால அர்த்தம் சொல்ல முடியும் சந்தோஷ். உன் வலியோட வேதனை கூட எனக்கு புரியும். உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்துற இந்த காதல் உனக்கு தேவையா சந்தோஷ்? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்னோட கிளாஸே வேற, அவங்களோடது வேற. மாயா, பணம் இல்லாதவன் லோ கிளாஸு, இருக்கிறவன் ஹை கிளாஸுன்னு உனக்கு யார் சொன்னது? உண்மையான அன்பு எந்த கிளாஸும் பார்க்காது. அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீயா சம்மந்தப்படுத்திக்காத. திரும்ப திரும்ப பொய்ய சொன்னா அது உண்மையாயிடாது சந்தோஷ். அவளால நீ இவ்ளோ கஷ்டப்படுற,
அவளை ஏதாவது செஞ்சா இந்த வலி போயிடுமா? எனக்கு வர கோவத்துக்கு அவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஏதாவது செஞ்சா அது உன்னைதான் பாதிக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அமைதியா இருக்கேன். இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நீ எப்படி உன்னை பார்த்துப்ப? நான் தானே பார்த்துட்டு இருந்தேன். எப்பவும் நான் தான் பார்த்துப்பேன், புரியுதா? எல்லாரும் முட்டாள் நினைச்சிட்டீங்களா என்ன? ஏன்டா வாசல் வச்சு கத்துற? மானம் போது, உள்ள வந்து பேச. ஆமா மாப்பிள்ள, எதா இருந்தாலும் உள்ள வச்சு பேசிக்கலாம். வாயா உள்ள. மானம் கட்டவன் தான் மாமா இந்த வீட்டுக்குள்ள வருவான். என்னடி சொல்றான் இவன்? பின்ன வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்க போற பொண்ணை வளர்க்குற லட்சணமா இது? ஏன்டா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? தினைக்கு ஒரு பிரச்சனையோட தான் வருவியா? யாரு? நான் பிரச்சனையோட வரனா? தோ அங்க புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன், அத கேளு எல்லாம். ஏய், என்னடி நடந்துச்சு? அது எப்படி வாய் திறக்கும்? ஐயோ, வெளிய சொன்னா வெக்க கெடுக்கா. அக்கா, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நீ முதல்ல கல்யாணம் எப்பன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, என்ன நடக்குது இங்க? எதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. நான் அப்புறமா செல்விட்ட பக்குவமா கேட்கிறேன். நல்லா பக்குவமா கேட்டாலும் நான் வேணான்னு சொல்லியும் உங்க பொண்ணு இன்னும் அந்த பையன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கு. இதான் உங்க பக்குவமா? என்னடா சொல்ற? திரும்பவுமா? ஏய் செல்வி, என்னடி இதெல்லாம்? ஏற்கனவே உன் மேல பைத்தியமா இருக்கான், இன்னும் ஏண்டி அவனை சாகடிக்கிற? யாரடி அவன்? இவனோட முக்கியமானவனா? ஏய் செல்வி, உன்னை தானே கேக்குறேன், ஏதாச்சும் வாய் திறந்து சொல்ல. ஏதாவது பண்ணியிருந்தா தானே வாயை திறந்து சொல்லு. அப்போ அவன் சொல்றது பொய்யா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்க பாரு மாப்பிள்ள, யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்க. ஆனா என் பொண்ணை பத்தி தப்பா பேசாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். வரும் வரும். உன் பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு அவங்க கூட போன்ல பேசுவா, உனக்கு கோபம் ஏன் மேல வரும் இல்ல? என்ன மாப்பிள்ள சொல்ற? அதான் சொன்னனே, உங்க பொண்ணையே கேளுங்க, அவளே நல்லா விளக்கமா சொல்லுவா. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் இருக்கவே இருக்காதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நேர்ல தேடி வந்திருக்கான், இன்னைக்கு இவ கூட போன்ல பேசிட்டு இருக்கானா? ஏய், என்னடி நடக்குதுங்க? மா, ஒன்னும் நடக்கலம்மா. அன்னைக்கு கடைக்கு வந்தப்ப இது அவரை திட்டி அனுப்பிச்சிருச்சு. நேர்ல பார்த்து விசாரிக்க முடியலையேன்னு போன்ல விசாரிச்சா இத போய் ஊதி பெருசாக்குறீங்க. உன்னை போன்லயே விசாரிக்கிறக்க அவன் என்ன விசாரணை அதிகாரியா? யாருக்கு அதுல பூ சுத்துற? மாமா, அந்த பையன் மட்டும் இல்ல, இது கூட சுத்துதே பொண்ணுங்க, அதுல சுத்தமா நம்ப கூடாது. அத்தனையும் விஷம். போன் எடுத்துட்டு வந்து பேசுன்னு நம்பர் போட்டு கொடுக்குதுங்க. என்னம்மா இதெல்லாம்? இவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. பா, அதான் சொன்னனேப்பா, ஒன்னும் இல்லன்னு. அது சும்மாவே ஏத்தி விட்டுட்டு இருக்கு. நம்பர் போட்டு கொடுத்து இப்ப என்ன தப்பா பேசிட்டாங்க? 4 வார்த்தை எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க, அது தப்பா? என்னப்பா இதெல்லாம்? ஏய், ஒரு பொம்பளை பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை பையன் கூட என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? இவன் கூட எப்பவாச்சும் அப்படி பேசிருக்கியா? இந்த பாருடி, பிரபா தான் உன்னை கட்டிக்க போறவன். இவனை தவிர வேற யார் கூடயும் நீ பேசக்கூடாது. அப்படி பேசணும்னு நினைச்ச வீட்டுக்குள்ள இல்ல, ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடுவேன். ஏய், என்னடி இது? நம்ம பொண்ணவே நம்பாம பேசிக்கிட்டு இருக்க. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், அது யாரையும் திரும்பி கூட பார்க்காது. மாப்பிள்ள, யார் அந்த பையன்? என்கிட்ட காமி, நான் வேணா அவனை கண்டிக்கிறேன். கண்டிக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீங்க எப்ப கட்டி வைப்பீங்க அதை சொல்லுங்க. மாப்பிள்ள, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? உங்க மேல எல்லாம் நம்பிக்கை இருக்குது மாமா. உங்க பொண்ணு பண்ற வேலையை பார்த்தாதான் எனக்கு நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. எங்க பொண்ணு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கியா? நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப உடனே கட்டி வை. நாளைக்கே தேதி குறி. அவ எதுவும் சொல்லாம என்ன கட்டிக்கணும். அப்ப ஒத்துக்கிறேன் உங்க பொண்ணு மனசுல எதுவும் இல்லைன்னு. எங்க பேசாம சொல்ற மாதிரி செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அம்மா, ஒரு சின்ன விஷயத்துக்கு அது ஏதோ சொல்லுது, அது கூட சேர்ந்து நீயும் தாளம் போடுற. ஏய், எதுடி சின்ன விஷயம்? நீ எங்களுக்கு தெரியாம அவன் கூட பேசுற, அது சின்ன விஷயமா? எங்க பேசாம பிரபா சொல்ற மாதிரி செய்யுங்க. அம்மா, நான் படிக்கணும்மா. நீ படிச்ச லட்சணம் தான் தெரியுத, ஒன்னும் கிளிக்க வேணாம். மாப்பிள்ள, அதே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் பதட்டப்படுற? படிப்பு முடியட்டும், உடனே உனக்கும் அதுக்கும் கல்யாணத்தை வச்சிடலாம். மாமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நானும் அவளுக்கு படிப்பு முடிட்டுன்னு இத்தனை நாளா காத்துன்னு இருந்தேன். என்னைக்கு அவ நமக்கு தெரியாம இன்னொருத்தட்ட போன்ல பேச ஆரம்பிச்சாலோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வாக்கு கொடுக்கறது நிச்சயம் பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். பொண்ணு கொடுப்பியா மாட்டியா? என்னம்மா இதெல்லாம்? நம்மளை இப்படி வெளியே நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்னதாம்மா நடந்துச்சு? அப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. ஐய, இந்த கூத்தெல்லாம் என்னால பார்க்க முடியல, கடுப்பாவுது. எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கொஞ்சம் டைம் கொடு மாப்பிள்ள.
இப்படி அவசரப்பட்டா எப்படி? யாரு நான் அவசரப்படுறேனா? உங்க பொண்ணு தான் எல்லாருக்கும் முன்னாடி அவசரப்பட்டுரும் போல இருக்க. என்ன மாப்பிள்ள நீயே இப்படி சொல்ற? நான் இருக்கிறதானே சொல்றேன். உங்களால உங்க பொண்ணையே பத்திரமா பாத்துக்க முடியல, நான் பாத்துக்கிறேன் தானே சொல்றேன். கண்ணை மூடிட்டு கட்டி கொடுங்க மாமா. அப்புறம் அவன் என் வீட்டுல எப்படி வாழ்றான்னு மட்டும் பாருங்க. அதுல எல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை மாப்பிள்ள. பிள்ளை படிப்பு பாதியிலே வீணா போயிருந்தா. சரி, படிச்சே ஆகணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கட்டும். அது அவளுக்கு நல்லது தானே. இந்த மாதிரி கண்டவன்லாம் அவளை நெருங்க மாட்டான்ல. இல்ல கல்யாணம் வேணாம், படிப்பு தான் முக்கியம் நான் அடம் பிடிச்சா அவ பின்னாடி சுத்துறான் பாருங்க, அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற தவிர எனக்கு வேற வழியே இல்லை. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, கல்யாணமா படிப்பான்னு. நீங்கெல்லாம் முழிக்கிறத பார்த்தா இப்போதைக்குள்ள எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி தெரியலையே. உங்களை சொல்லி என்ன பண்றது? உங்களுக்கு தான் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதே. இதுக்கு மேலே நான் உசாரா இல்லைன்னு வையே, அவ எனக்கு நாமத்தை போட்டு போயிடுவா. இப்பவே ஜாதகத்தை எடுத்துட்டு போறேன், கல்யாணத்துக்கு தேதியை குறிக்கிறேன், பத்திரிக்கை அடிக்கிறேன். குறிச்ச தேதியில எனக்கும் செல்விக்கும் கல்யாணம் நடக்கும். யாராவது நடுவுல ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வரேன்.